கை கீழேருந்து வர யா ரெடியா? ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னாக்க ஒரு பெரிய ஸ்பைனல் ப்ராப்ளம், ஆன்கைலோசிங் ஸ்பாண்டிலைட்டிஸ். அப்படின்னா என்னென்னா, இந்த முதுகுத்தண்டு ஃபுல்லாகவே ரொம்ப இறுகி போய் ரொம்ப ஸ்டிஃப் ஆகிடும். அந்த போன்ஸ் எல்லாம் முதுகுத்தண்டில் 33 போன்ஸ் இருக்குது இல்லைங்களா, அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஒரே போனாக மாறி நம்ம பேஷண்ட்ஸை வந்துட்டு அவங்க பாடியை மூவ்மெண்ட் பண்ண விடாமல் கஷ்டமாகும். ஸோ இவங்க வந்து ஒரு டெஸ்க் ஜாபில் இருக்காங்க, உட்காந்து குனிஞ்சு ரெகுலராக வேலை செய்கிற மாதிரி. இந்த பிரச்சனை உங்களுக்கு எவ்வளோ நாளாக இருக்குது சார்? 1.5 வருஷம் ஆகிடும். 1.5 வருஷமா? உங்களால் இப்போ இந்த பிரச்சனை வந்ததுனால என்னெல்லாம் பண்ண முடியல? இந்த நல்லா படுத்து தூக்க முடியல, ஃப்ளாட்டாக படுக்க முடியல, கழுத்து வந்து தூக்கினபடியே இருக்குது. அதுக்கப்புறம் சார், அப்புறம் நான் திரும்பி படுக்க முடியல, செய்ய முடியல, குனிஞ்சு எதுவும் எடுக்க முடியல. ஸோ ஃப்ளாட்டாக படுக்க முடியல, குனிஞ்ச முடியல, குனிஞ்சு எந்த பொருளும் எடுக்க முடியல. ஆக்சுவலாக அந்த ஸ்பைன் வந்துட்டு கிட்டத்தட்ட இப்படி தான். நீங்கள் திரும்பணும்னா இப்படி தான் திரும்பி பார்க்கணுமே தவிர நீங்கள் நேராக குனிய முடியாது. ஸோ இந்த ஆன்கைலோசிங் ஸ்பாண்டிலைட்டிஸை நீங்கள் முன்கூட்டியே கணிக்கணும், டாக்டரை போய் பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் அதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமா, இல்லை அவைலபிள் ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் தான் லிமிட்ஸ் இருக்குது, அதை பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் அதை ரொம்ப லேட்டாக நீங்கள் டயக்னோஸ் பண்ணும்போது பெரிய ஹெல்ப் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி யாருக்காவது முதுகு திரும்ப முடியாமல் இருந்துச்சுன்னா உடனே போய் உங்கள் டாக்டரை போய் பார்த்து அது என்னன்னு கண்டுபிடிச்சு நீங்கள் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை பாருங்கள். தேங்க்யூ.